guys, welcome to MB Brothers channel. நீங்க வந்து நாங்க பிரியாணி கிண்ற வீடியோ தான் பார்க்க போறோம். பாதி கிண்டிட்டோம். என்ன எடுத்துறாத. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் அந்த வெங்காயம் போடும்போது நல்லா ப்ரௌன் கலர்ல தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி போடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று முக்கியமானது, வெங்காயத்தை மட்டும் கருக விட்டுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை போட்டு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விடுது. இது பூராத்தி போடலை. போதும்டா. அது பாதி போட்டால் அளவு போதும். கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி விடாது. அதே அத்தியை இழுத்து ரொம்ப. அடுத்து பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுக்கிறணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்மதி ரைஸு. சாரி கைஸ், இது பிரியாணி அரிசி. இதை 1/2 கிலோ போட்டுக்கினா நம்ம 2 கிலோவும் போட்டுருக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி போட்டு அந்த இதை வதக்கிக்கிறணும். தோலை உள்ள போட்டுறாடா கேமரா. உள்ள தள்ளி விடுவா நெருப்பு கட்டையா. அடுத்து அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கான்ஸ்டன்ஸ் வர்றது நம்ம வீட்டில் கொஞ்சம் லைட் நல்லா காத்தடிக்குது, வெயிலும். அடுத்து இந்த பட்டை பூண்டு இலை எல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். செஃப் வந்து இந்த கொத்தமல்லியை வந்து நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இந்த பிரியாணிக்குள்ள கொத்தமல்லியை போடணும். என்னாச்சு? கண்ணு எரிய எங்கிட்ட இன்னும் வேணாம். அதுக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி புதினாவும் நல்லா வாஷ் பண்ணி பிரியாணிக்குள்ளே போட்டுக்கணும். ஏயா நல்லா வாட போயிடுச்சு. அடுத்து பிரியாணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றுறாது. அடுத்து எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இந்த இருக்க எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வந்துட்டோம். எலுமிச்சம்பழத்தை என்னம்மா அடுத்து நெக்ஸ்ட்டு கர்ட் ஊற்றணும். போதும் சாமி. கேர்டு நீங்கள் 2 கிலோ செய்கிறனாலும் போட்டுக்கலாம். 1 கிலோ செய்கிறனாலும் எவ்வளோ அந்த 1/2 கிலோ கேர்டு போதும். அடுத்து இதே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மிளகா பொடியும் கரம் மசாலாவும் இதுக்குள்ளே போடணும். பிரியாணிக்குள்ளே இது போடணும். சூப்பராக இருக்குது. வாடை வருது. அடுத்து நம்ம பிரியாணி மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சி வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம செய்கிற பிரியாணிக்குள்ளே போட்டுக்கிறணும். என்னப்பா அடுத்து இதை நம்ம போட்டுக்கணும். தெரியுதான் வீடியோ தெரியல. தெரியும். ஏய் நீ காலைல போட்டுட்டு மிளகாப்பொடி வாளிக்குள்ள வச்சிருப்பே பாரு.
அடுத்து வரமிளகா பொடியை போட்டுக்கணும். அடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். போட்டு அல்லா தெரியுது. சின்ன பசங்களுக்கு இல்லைன்னா அடுப்பு எரிஞ்சுக்குமா? எங்க அம்மா சளி பிடிச்சிக்குமா? அடி பிடிச்சிக்கிறோமாண்டா. அடி பிடிச்சிக்கிறது என் தம்பிக்கு முதுகுதான் பிடிக்கும். எங்க அம்மா சொன்னாங்க மிக்ஸி ஜாரில் வந்து என்னன்னா சாரி வரமிளகா பொடி போட்டாச்சு. அடுத்து ஒரு இதுலேருந்து இந்த அரிசி தண்ணி வந்து ஊற்றிக்கிறோம். இது 2 கணக்கு வச்சுக்கோங்க. 2 கணக்கு வச்சுக்கணும். எவ்வளோ கிலோ போடுறீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றணும். இது 2வது. நம்ம 3 படி போட்டிருந்ததுனால 3 கப்பு ஊற்றுறோம். இப்போ என்ன ஒரு இது கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இது 4 ஒரு சின்ன. அடுத்து அந்த தண்ணியை வந்து ஒரு அரை மணி நேரம் பாயில்டு வச்சுக்கணும். கிண்டி விட்டு வரணும். எங்கள் அம்மா விட்டோடனே நான் அடிச்சுக்குவேன். பாருங்க சிக்கன் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வரணும். கல்லுப்பு போட்டுக்கணும். சுத்தி விட்டு அடுத்து ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுக்கணும். நான் போய் தட்டு எடுத்துட்டு